guys, and இன்னைக்கான செஷன் பாத்தீங்க அப்படின்னா மாடல் verbs உடைய questions நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So you are going to answer. So இதற்கு முன்னாடி கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மாடல் verbs கம்ப்ளீட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். So if you didn't see the video, I'll give you the link in the description. So நீங்க கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. So பார்த்துட்டு இந்த questions எல்லாம் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. So first question. I dash arrange the flowers for the bouquet. May or can என்ன வரணும்? இங்க சொல்லி பாருங்க. அதாவது என்னால ஃப்ளவர்ஸா அரேஞ்ச் பண்ண முடியும், ரைட்? அப்ப முடியும்ன்றது எதை குறிக்குது? இட் denotes ability, ரைட்? அப்ப எபிலிட்டி அப்படின்னா எதெல்லாம் எபிலிட்டிக்குள்ள வரும்னு நம்ம பார்த்திருக்கோம். எஸ், கேன் அண்ட் குட். இதுதான் எபிலிட்டிக்குள்ள வரும் முடியும் அப்படின்றது, ரைட்? கேன் அப்படின்னா முடியும், குட் அப்படின்னா முடிந்தது, காண்ட் அப்படின்னா முடியாது அப்படின்றது, ஓகே? குடின்ட் அப்படின்னா முடியவில்லை அப்படின்றது. ஸோ இது மாடல் வெர்ப்ஸ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அப்ப எபிலிட்டியை குறிக்கக்கூடியது முடியும் அப்படின்ற வார்த்தையை குறிக்கிறதுக்கான எக்ஸாக்ட் வேர்ட் அஃப்கோர்ஸ் கேன், ரைட்? ஸோ அப்போ ஐ கேன் அரேஞ்ச் த ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லி வரணும். மே நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ன்றது உங்களுக்கு தெரியும். ப்ராபபிலிட்டிக்கு தான் யூஸ் பண்ணுவோம், கரெக்டா? ப்ராபபிலிட்டி, இது நடக்க எவ்வளவு வாய்ப்பு இருக்குன்றதை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். பர்மிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ரைட்? So coming to the next one. I borrowed this pencil from you. Just now I told you. இப்போதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். என்ன அப்படின்னா பர்மிஷனுக்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்ன மாடல் வெர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம்? மே, can and could. You can use these three model verbs for permission, right? Yes, permissions க்கு இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். May and can பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா similarly நம்ம நார்மலா இதை நான் பண்ணட்டுமா, இதை செய்யட்டுமான்னு கேட்கறது இருக்கு. பட் குட் பொறுத்த வரைக்கும் பொலைட், ரொம்ப பொலைட்டா அதை வந்து கேட்கறதுக்கு குட் யூஸ் பண்ணுவோம். அப்ப இங்க என்ன இருக்கு? இந்த மூணுல என்ன இருக்கு? Of course may is there, right? So may I borrow this pencil from you? நான் இந்த பென்சிலை உங்ககிட்ட இருந்து கடனா வாங்கிக்கட்டுமா? Asking permission. So may will be the right answer. Coming to the next question. The teacher dash asks you to bring the homework. Yes, அதாவது டீச்சர் வந்து உன்கிட்ட ஹோம்வொர்க்கை கொண்டு வர சொல்லி கேட்க முடியும், கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்ப ப்ராபபிலிட்டிய குறிக்குது. அப்போ ப்ராபபிலிட்டிய குறிக்குதுன்னா என்ன போடணும்? மே அண்ட் மைட் தான் ப்ராபபிலிட்டிய குறிக்கக்கூடியது. So may, if higher chances are there, then may. If possibility is low, bit lower, then நம்ம might யூஸ் பண்ணுவோன்றோம். அப்ப ப்ராபபிலிட்டிய குறிக்கக்கூடிய வார்த்தை என்ன இருக்கு? might, of course. But teacher உங்ககிட்ட ஹோம்வொர்க்கை கேட்க கூடும், ஓகே? கேட்கலாம். So it comes under might. So teacher might ask you to bring the homework. So next one. According to the weather forecast, it dash snow heavily tomorrow. May or shall? So weather forecast படி நாளைக்கு என்ன பண்ணலாம்? மழை பெய்யலாம். இப்போதான் நம்ம சொன்னோம் ப்ராபபிலிட்டிக்கு, சான்சஸ்க்கு இது இருக்குது, இது அல்லது இது அப்படின்ற மாதிரி சான்சஸ்க்கு மே ஆர் மைட் யூஸ் பண்ணுவோம். இப்போ வெதர் ஃபோர்காஸ்ட்ன்றது உங்க ப்ரெடிக்ஷன், இது இருக்கக்கூடும், எது வந்து நடக்கிறதுக்கு ஹையர் பாசிபிலிட்டியோ ஹையர் ப்ராபபிலிட்டியோ they will bring out that. அதை தான் வந்து அவங்க கொண்டு வருவாங்க, கரெக்டா? அப்ப ஹையர் ப்ராபபிலிட்டிக்கு of course I can use may. So according to the weather forecast, it may snow heavily tomorrow. மழை பெய்ய கூடும். So shall எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஸோ இதே மாதிரி ஷால் எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷால் நம்ம அந்த மாடல் வெர்ப்ஸ் வீடியோல பார்த்துருக்க மாட்டோம். வில் அண்ட் ஷால் தனியா நம்ம பார்ப்போம், அது ஒரு பெரிய வீடியோ. ஸோ அதுல நம்ம பார்க்கல, பட் ஒரு கிளிம்ஸா நான் வந்து சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஃபர்மேஷன், ஏதோ ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் I shall meet you tonight at 9 o'clock. So இன்னைக்கு நைட் 9 o'clock நான் உங்களை சந்திப்பேன். ஸோ இந்த மாதிரி கன்ஃபர்மேஷனுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம்.
இதே இது பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் வாலண்டியரா நீங்க ஹெல்ப் பண்றீங்க அப்படின்ற கேஸ்ல எல்லாம் ஷால் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், shall I do this for you? Shall I carry your bags? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு ஹெல்ப் ஆஃபர் பண்றீங்க அப்படின்னா அந்த கேஸ்லயும் ஷால் யூஸ் பண்ணலாம். ரைட்? ஸோ கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன். Sam hasn't studied well. He dash fail his exam. So of course இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ப்ராபபிலிட்டி அவரு ஃபெயில் ஆகுறதற்கு ப்ராபபிலிட்டி இருக்கு, ஃபெயில் ஆக பாசிபிலிட்டி இருக்கு, அந்த கேஸ்ல யூஸ் பண்ணக்கூடியது. அப்ப ப்ராபபிலிட்டி வந்துச்சுன்னா இங்க என்னது? மே ஆர் மைட். அப்ப அங்க என்ன இருக்கு? of course might. Right? Done? Okay. So coming to the next one. Mother dash scold me if I don't go back on time. Can or may? Of course, இங்கேயும் ப்ராபபிலிட்டியை தான் குறிக்குது. மே அம்மா எங்களை என்ன திட்ட வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு அதிகம். கண்டிப்பா லேட்டா போனா வாய்ப்பு அதிகம். அப்ப வாய்ப்பு அதிகம்ன்ற கேஸ்ல மே, ஏன்னா கேன்ன்றது எபிலிட்டியை குறிக்குது. We dash take care of our parents. So இந்த இடத்துல ஏதோ சஜஷன்ஸ், அட்வைஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எஸ் ஆர் டு யூஸ் பண்ணணும், ஷுட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் சஜஷன்ஸ் அண்ட் அட்வைஸ்க்கு. அப்போ திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ சஜஷன் ஒரு அட்வைஸ் that we give ourselves அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஒன், அப்போ என்ன வந்திருக்கணும்? எஸ், we ought to take care of our parents or else we should take care of our parents. So should illa, appa of course we should go with ought to. So next one, dash, can you come to the promo with me? அப்போ உன்னால ப்ரோமோக்கு என் கூட வர முடியுமா? அப்ப முடியுமா அப்படின்ற இடத்துல முடியும், முடியாதுன்ற இடத்துல நம்ம என்ன போடணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். of course we should go with can. Can you come with me to the promo? Right? So that's it. So இன்னைக்கு மாடல் வெர்ப்ஸ் क्वेश्चंस டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். So கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத காமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. and மாடல் வெர்ப் செஷன்ஸ் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. So bye, see you guys.